கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹாப்பி சாபத். பயங்கரமான மழை இல்லையா? ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம எல்லாரையும் கிருபையாய் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வர முடியாத சூழ்நிலைகள் போல எல்லாம் அடைத்து கிடந்தாலும் கர்த்தர் வழிகளை ஏற்படுத்தி இந்த நாளிலும் வந்து நிற்க கிருபை செய்ததுக்காக நான் மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் நேசமுள்ள தகப்பனே, அருமை பிதாவே, இந்த நல்ல இளைப்பாறுதலின் நாளுக்காக உமக்கு சோஸ்திரம். இப்பொழுதும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களிடத்தில் பேசிக்கொள்வதற்கும் நாங்கள் பெரிதாய் நினைத்து கொள்வதற்கும் ஒன்றுமே இல்லை. நாங்கள் குப்பைக்கும் தூசிக்கும் சமமானவர்கள். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் இருதயங்களை செவ்வைப்படுத்தும், சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவத்தை தாங்க. தேவரீர் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்ற எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த எங்களுக்கு தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மல்கியா 4வது அதிகாரம். நம்ம ஏற்கனவே வேத வாசிப்பில் நம்ம இந்த பகுதியை வாசித்தோம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம வாசித்தோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இந்த கடைசி புத்தகமானது எப்படி முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போடு முடிவடைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னால் ஆண்டவர் வந்து எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவதாக அவர் முன்குறித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனமானது பழைய ஏற்பாட்டு எலியா, திஸ்பியனாகிய எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு 300 வருடங்களுக்கு அப்புறம் இது வந்து எழுதப்பட்டது. ஆண்டவர் அதற்கு முன் அந்த 300 வருடங்கள் கழித்து ஆண்டவர் முன்குறிக்கிறார். என்ன அப்படின்னா, 2ஆம் வருகைக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 எலியாக்களை வேதம் நமக்கு காட்டுகிறது என்பதை நாம் படித்தோம். என்னெல்லாம் யாரெல்லாம் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்குதா? அதுக்கு ஒரு பேரோடு நம்ம சொன்னோம்ல, ஹிஸ்டாரிக்கல் எலைஜா அல்லது பழைய ஏற்பாட்டு எலியா. அடுத்தது ப்ராஃபட்டிக் எலைஜா அல்லது புதிய ஏற்பாட்டு எலியா. அப்புறம் அப்பாக்லிப்டிக் எலைஜா அல்லது லாஸ்ட் டேஸ் எலைஜா அல்லது கடைசி நாட்களில் எலியா அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எலியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த வாரத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டு எலியாவை குறித்து பார்த்தோம். ஏன் அப்படின்னா, படிக்க போகிற 2 எலியாவுக்கும் இவர்தான் ஃபவுண்டேஷன், அடிப்படை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சரி, யார் இந்த புதிய ஏற்பாட்டு எலியா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே பதில் சொல்லிடுவோம். ஆனாலும் அதற்கான ஆதார வசனங்களை வேகமாக ஒரு 3 வசனங்களை நம்ம வந்து பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனம். ம் 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 ஆமாம். இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் இது யாரிடத்தில் சொல்வது? சகரியாவினிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவர் என்ன பண்ணுவார், எப்படி இருப்பாருன்னா, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் மேசியாவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதில் யோவான் சொன்னாங்கன்னு தான் யாருன்னு சகரியா தேவதூதன் குறிப்பிடுறாரு. யோவான் சொன்னாங்கன்னு தான் புதிய ஏற்பாட்டு எலியா என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17 10 வாசிங்க. மத்தேயு 17 ம் 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 13
ஓகே, இதில் இயேசு கிறிஸ்து டைரக்டாக சொல்கிறாரு என்ன அப்படின்னா, எலியா வந்தாயிற்று. என்ன சொல்கிறார்? எலியா எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 13வது வசனம் சொல்லுது, யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதில் டைரக்டாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் தான் எலியா. புதிய ஏற்பாட்டு எலியா யார்? யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனம் பார்க்கலாம், மத்தேயு 11:11 வாசிங்க. ஆ ஆ 14 வரைக்கும். ஆ ம் 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 இவன் தான். இதுலேயும் இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்கிறார் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். இந்த 3 வசனங்களுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சகரியா தேவதூதன்ட்ட சொல்கிற வசனம், இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்கிற வசனம், இந்த 2 மத்தேயு 17 மத்தேயு 11, இந்த 3 வசனங்களிலுமே குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் தான் யார்? புதிய ஏற்பாட்டு எலியா. ஆனால் ஒரு இடத்துல யோவான் 1வது அதிகாரத்தில் எலியாட்ட ஆசாரியர் லேவியர் எல்லோரும் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, நீர் எலியாவா அப்படின்னோடனே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் அவன் அல்ல அப்படிம்பார். ஆனால் மத்தேயு 11 17 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? யோவான் ஸ்நானகன் தான் எலியா அப்படிம்பார். அப்போ இது ஒரு மாதிரி கான்ட்ராடிக்ட் ஆன மாதிரி இருக்கும், முரண்பட்டு பதில் வருவது போல் இருக்கும். ஆனால் நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்கிட்டையும் வெவ்வேறு கோணங்களில் அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகன்ட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் மறுஜென்மம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை நிமித்தம் நீர் அந்த எலியாவாக தான் நீர் பிறந்திருக்கிறீரா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்க கேட்பாங்க. லிட்ரல் எலைஜாவான்னு கேட்பாங்க. அப்போ தான் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்வார்? நான் அவன் அல்ல அப்படிம்பார். அதே போல் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்வார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் வந்திருக்கிறான் அப்படிம்பார். சரி, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு எலியா யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிறது அந்த வசனத்தின் ஆதாரம் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இப்போ அவருடைய ஊழியம் என்ன, அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு எலியாவை படிக்கும்போது அவருடைய மிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களுடைய இருதயத்தை யாரை பார்த்து திருப்பினார்? தேவனிடத்தில் அவர் திருப்பினார் இல்லையா? மெய்யான தேவன் யார் அப்படிங்கிறத காட்டினார், மெய்யான தொழுகை எப்படி இருக்கணும்னு காட்டினார். இவை எல்லாவற்றையும் 10 கட்டளைகளுக்கு நேராக அவருடைய மனதை திருப்பினார் இல்லையா? அந்த நாட்களில் சீர்கெட்ட இஸ்ரவேல்களுக்கு தான் பழைய ஏற்பாட்டு எலியாவும் அனுப்பப்பட்டார். அவங்க எல்லாரும் விக்கிரக ஆராதனையில் விழுந்து கிடந்தாங்க. அதே போல் புதிய ஏற்பாட்டு எலைஜாவும் யாருக்கு தான் அனுப்பப்பட்டார் அப்படின்னா, விழுந்து போன இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் அவர் என்ன பண்ணார்? அனுப்பப்பட்டார். அந்த நாட்களில் அவங்ககிட்ட இருந்த என்ன ஒரு பயங்கரமான ஒரு சீர்கேடு இருந்துச்சு அப்படின்னா, லீகலிசம், மனித பாரம்பரியங்கள், சட்டத்திட்டங்கள், கிரியைகளினால் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவங்க எல்லாரும் விழுந்து போய் கிடந்தாங்க. அப்போது இவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் சரி செய்ய வேண்டிய காரியம்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சில சமயம் வாஸ்த வசனங்களை நம்ம திருப்பி வாசிப்போம். ஆனாலும் அந்தந்த கேள்விக்கு தக்கன பதிலை அந்த வசனத்தில் நம்ம படிச்சுக்கலாம். இப்போவும் எலியாவுடைய ஊழியம் என்ன, அவர் என்ன காரியத்தை சீர்திருத்தம் பண்ணுவதற்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 16-17. லூக்கா 1:16-17. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யாரையா? அநேக இஸ்ரவேல் சந்ததியாரை தேவனிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இதில் நம்ம பார்க்கலாம், எலியாவோட வேலை என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு எலியாவை போலவே மக்களுடைய மனதை மீண்டும் தேவனிடத்தில் திருப்புவது. அது எப்படி அங்கே அழகாக லூக்கா கொடுத்துருக்காரு அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும். மக்கள் எதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா, வேதத்துக்கு கீழ்ப்படியலை.
நீதிமான்களுடைய ஞானம் என்ன அப்படின்னு நீங்கள் வேதத்தில் ஆராய்ச்சி படித்தீங்க அப்படின்னா வேதம் தேவனுடைய பிரமாணம். அப்போ தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற விழுந்து போன இஸ்ரவேலர்களை நீதிமானுடைய ஞானம் கொடுக்குற தேவனுடைய பிரமாணத்துக்கு வேதத்துக்கு திருப்புவது அவருடைய ஊழியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா அப்படி திரும்பினால் மட்டுமே வரப்போகும் மேசியாவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா யோவான் தன்னுடைய ஊழியமே என்ன அப்படின்னா மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, மக்களுடைய மனங்களை சரிப்படுத்துவது இல்லையா. அப்போது இன்னொரு வசனம் பாருங்கள், மத்தேயு 11வது அதிகாரம் 10வது வசனம். இவன் தான் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். யாருக்கு முன்னே? மேசியாவுடைய வருகைக்கு முன்பாக அவருக்கு வழியை, அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவத்தை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஏற்படுத்துவது, இருதயத்தை செவ்வைப்படுத்துகிற வேலையை எலியா என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அடுத்த வசனம் பார்ப்போம். லூக்கா 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் 3லேருந்து 5 வரை வாசிங்க. ஆ ஆ ம் 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 பிரகாரம். ஓகே, போதும். இங்கே அழகா லூக்கா சொல்கிறாரு, சில காரியங்களை குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். யாருக்கு அப்படின்னா வரப்போகும் மேசியாவிற்கு. பள்ளம் நிரப்பணும், மலை குன்றெல்லாம் தாழ்த்தப்படணும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமம். இந்த கோணல், கரடு, மலை, குன்று இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவை அனைத்தும் உருவகமாக, அடையாளங்களாக, சிம்பாலிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. எதற்கு அப்படின்னா மனிதனுடைய குணங்களுக்கு அடையாளமாக இவை அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. காட்ஸ் அமேசிங் கிரேஸ், இது ஒரு டிவோஷனல் புக்கு, 249 பேஜ். அப்புறம் டிசைர் ஆஃப் ஏஜஸில் வந்து யுகங்களின் வாஞ்சை புத்தகத்தில் 135வது பக்கம். இதில் எல்லன் ஒயிட் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை குறித்து, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டிலே அதிக ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துக்கோ அல்லது அடிக்கடி தான் சென்று பார்க்காத இடத்திற்கோ அவர் பிரயாணம் செய்யும்போது அவருடைய பிரயாணத்துக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே அனுப்பப்பட்டு பாதைகள் என்ன செய்யப்படுமா, சரி செய்யப்படுமா. பள்ளம் மேடு எது இருந்துச்சுன்னா அங்கே எல்லாம் பாதைகள் சரி செய்யப்பட்டு அந்த ராஜா போவதற்கும் வருவதற்கும் ஏற்றாற்போல் அனைத்தும் அமைக்கப்படுமா. இந்த ப்ராஃபட் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இதே உருவகத்தை தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்துக்கு பொருத்துகிறார். ஏன் அப்படின்னா, கரடு முரடு கோணல் மாணலாக இருக்கிற மனங்கள் சரி செய்யப்படலை அப்படின்னா மேசியா வந்து கொடுக்கப்படுகிற சுவிசேஷ தூதுவை இந்த இருதயம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. எப்படி ஒரு சிலையை நல்லா மோல்டு பண்ணி அழகாக ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த எட்ஜெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உளி சுத்தியல் வச்சு ஷேப் பண்ணுவாங்க இல்லையா, தட்டி கிட்டி. அதே போல் இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, மலை, குன்று, கரடு, கோணலானவைகள் இதெல்லாம் நம்ம மனிதனுடைய குணங்கள் இல்லையா. பெருமை, பிடிவாதம், சுய கௌரவம், வைராக்கியம், உலக ஆசை, பதவி, கேளிக்கைகளில் இன்பம், பண ஆசை, இப்படிப்பட்ட குணங்கள் அனைத்தும் சரிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி மனம், இருதயம் சரிப்படுத்தால் மட்டுமே மேசியாவை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு பெரிய ஊழியத்தை யார் செஞ்சா அப்படின்னா யோவான் ஸ்நானகன் செஞ்சார். அடுத்தது பாருங்கள், மத்தேயு 17வது அதிகாரம் 11வது வசனம். ஓகே, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எல்லாவற்றையும் சீர்படுத்துவது, எல்லா காரியத்தையும் சீர்படுத்துவது. சீர்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரெஸ்டோர் பண்ணுவது. சீர்படுத்துவது அப்படின்னா புதுசாக ஒரு காரியத்தை உண்டாக்கலை, பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவது. அதை சரி பண்ணி பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா சீர்படுத்துவது. ஏன் அப்படின்னா ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தீர்க்க தரிசனங்களே மறந்துட்டு போயிட்டாங்க. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை பற்றிய அறிவே ஜனங்களுக்கு இல்லை. அவங்களுடைய கிரியையினால் ரட்சிப்பு, மனித பாரம்பரியங்கள், உலக பதவி, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஆவியானவரின் துணை கொண்டு தீர்க்க தரிசனத்தை படிக்க விடாதபடி அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு கிடந்தது. அதனால் யாருக்கும் அந்த நினைப்பே இல்லை. ஒரு சிலர் தான் காத்துட்டு இருந்தாங்களே வரிய, அநேக ஜனங்கள் மைசியாவுடைய வருகைக்காக காத்து கொண்டே இருக்கவில்லை. அப்போது மக்களுடைய மனதையெல்லாம் எங்கே திருப்புறாரு அப்படின்னா தீர்க்க தரிசனத்துக்கு திருப்புகிறார்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக ஜனங்கள் நிற்பாங்க. யோவான் சாணகன் ப்ரீச் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்துவ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் யோவான். என்ன சொல்லுவார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எலன் ஒயிட் எழுதுகிறாங்க டிசைர் ஆஃப் ஏஜஸில். இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல பார்த்த உடனே யோவானுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சான்? ஏசாயா 53:7 ஞாபகம் வந்துச்சான். இதோ அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். உடனே தான் அழகாக அவர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஏன் அப்படின்னா அன்றைக்கி எல்லாரும் பலவிதமான சாக்ரிஃபைஸ், பலவிதமான பலிமுறைகள் அன்றைக்கி வழக்கத்தில் இருந்தாலும் அந்த பலிமுறை ஏன் கொடுக்குறோம், அது மெய்யான ரீசன் என்ன, அது யாரை சுட்டி காட்டுது அப்படிங்கிற அந்த ட்ரூ சாக்ரிஃபைஸ் அதையே மறந்து போயிட்டாங்க. அது மாதிரி அந்த ட்ரூ காஸ்பல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டு எலியாவை குறித்து நம்ம படிக்கும் போதும் அதே பலிமுறை என்ன குறிக்குதுங்கிறத அவர் ஞாபகப்படுத்தினார் மக்களுக்கு. சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த பலி யாரை குறிக்குது அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்தினார். அதே போல் புதிய ஏற்பாட்டு எலியாவும் மக்களுக்கு உண்மையான பலியின் அர்த்தம் என்ன, அந்த பலி யாரை குறிக்கிறது, அந்த பலி இயேசுவை குறிக்கிறது, அவர் மூலமாக ரட்சிப்பு என்கிறத அவர் அழகாக எடுத்து கொடுக்குறத காட்டலாம். அதனால தான் அழகாக சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டு எலியா என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு குற்றத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் உடன்படிக்கையை விட்டு விலகி போனார்கள், மீண்டும் அந்த உடன்படிக்கைக்கு தேவனுடைய கற்பனைக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுப்பார். அதே காரியத்தை இந்த புதிய ஏற்பாட்டு எலியா யோவான் சாணகனும் செய்வார். என்ன அப்படின்னா 10 கட்டளைகளை படி அவர் நடந்தாரா அப்படின்னா ஆமாம், 10 கட்டளைகளின்படி அவர் நடந்தார். 10 கட்டளைகளை அவர் ப்ரீச் பண்ணார். 10 கட்டளைகள் தான் அவர் நின்றார். இது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி தானே? கட்டளைகளை போதிச்ச நிமித்தம் அவருடைய வாழ்க்கையவே முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்கலாம். மார்க் 6 வாசிங்க. மார்க் 6:18 எப்படி அவர் கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு சாட்சியாக நின்றார், அதை பிரசங்கித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் ஏரோதை பார்த்து சொல்கிறாரு, நீர் உடைய சகோதரன் மனைவியை வைத்துக்கொள்வது நியாயம் அல்ல. இது எத்தனாவது கட்டளைங்க? 10 கட்டளைகள். இது எத்தனாவது கட்டளை? 7. 7வது கட்டளை. என்ன கட்டளை? 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நீ செய்வது நியாயம் அல்ல, நீ செய்கிற செயல் சரியல்ல. இல்லையா? 10 கட்டளை அந்த இடத்துல உணர்த்தி காட்டுறாரு. நீ செய்வது எப்படிப்பட்டதல்ல, சரியான காரியம் அல்ல. டைரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அன்றைக்கி எப்படி திஸ்பியனாகிய எலியா ஆஹாப்பை பார்த்த உடனே ஆஹாப் சொல்லுவார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு எலியாவை பார்த்து சொல்லுவார். உடனே எலியா என்ன சொல்லுவார்? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, தேவனுடைய கற்பனைகளை விட்டு பாகாலை பின்பற்றின நீயும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் அப்படிம்பார். டைரெக்டாக சொல்லுவார், எந்த ஒரு பயமும் இல்லாதபடி. இல்லையா? ஏன் அப்படின்னா தேவனுடைய பக்கத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கும்போது குற்றம் சாட்டுறதுக்கு அவங்க பயப்படவே இல்லை. அம்மையார் எழுதுகிறாங்க டிசைர் ஆஃப் ஏஜஸில், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த யோவான் அந்த சாப்டரில் யோவான் சாணகன் பற்றி வனாந்தரத்தில் சத்தம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கும். அதில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே தேவன் தம்முடைய தூதுவர்கள் மூலமாக கொடுக்கும்போது பாவிகளுக்கு முகஸ்துதி செய்வதற்கு அவர் தூதை அனுப்புவதில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தூதை அவர் இன்னைக்கு அனுப்புகிறார் அப்படின்னா ஒரு பாவிக்கு முகஸ்துதி சொல்லுவதற்கு அவர் தூதை அனுப்புவதில்லையாம். 2வது, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தாலாட்டு பாடும்படி சமாதான தூதுவை அனுப்பதில்லை. நீங்கள் இதே வேர்டை இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம், தமிழ் டிரான்ஸ்லேஷன்லையும் பார்க்கலாம். வீட்டில் போய் இன்றைக்கி நைட்டே நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். முகஸ்துதி செய்வதற்கு நான் தூதை அனுப்புவதில்லை. தேவனுடைய தூது அதுக்கு வர்றது கிடையாது. 2வது, பரிசுத்தம் இல்லாத வாழ்பவர்களை பார்த்து உங்களுக்கு ஆண்டோடைய பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் பீஸ் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் தூதுவர்களையும் அனுப்பதில்லையாம். எப்படி இருக்குமா ஆண்டோடைய தூது? டைரக்டாக ஆத்துமாவில் போய் ஊடுருவி உன்னுடைய குற்றம் இது என்று உணர்த்துகிற விதத்தில் இருக்குமா. இப்படி தான் ஆண்டோடைய மெசேஜ் இருக்குமா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய தூதை கேட்குறோம். உணர்த்திச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா
இன்னும் ஆவியானவர் நம்மளுக்கு கிரியை செய்கிறார், இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்குது, கிருபையின் காலம் இன்னும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாதோ அதை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். இங்கேயும் அதை தான் பண்ணார் யோவான் ஸ்நானகன். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ செய்வது நியாயமல்ல, தவறு அப்படின்னாரு. அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் விலையாக கொடுத்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் இல்லையா. அடுத்தது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. எப்படி பழைய ஏற்பாட்டு எலியா மக்களுடைய மனதை தேவனை நோக்கி திருப்பினாரோ அதே போல் புதிய ஏற்பாட்டு எலியாவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்தேயு 3ஆவது அதிகாரம் 1-2 வாசிங்க. மத்தேயு 3:1-2. பிரசங்கம் பண்ணினான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது ரொம்ப கேட்டு கேட்டு நமக்கு பிடிச்சி போன ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அப்படி தானே? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து அதே தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தில் நம்ம அடிக்கடி கேட்குறோமா, மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் அப்படின்னு கேட்டால் நமக்கு கோபம் வந்துடும், அப்படி தானே சிஸ்டர் ஜெனி? இல்லை, ஓகே, ப்ரைஸ் காட். சரி, அப்போது இன்றைக்கி மனம் திரும்புகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில சமயம் கோபம் வந்துடுது, நம்ம முகபாவம் மாறிடுது. அப்படி இல்லை, அது குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லையா. என்றைக்குமே கேட்குற வார்த்தைகள் நமக்கு அப்ளை பண்ணணும், மற்றவங்களுக்கு பொருத்தி நம்ம ஒரு நாள் பார்க்கக்கூடாது இல்லையா. அப்போது அது நமக்கு குட் நியூஸாக இருக்கும், நமக்கு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா. இங்கே யோவான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறாரு. தேவனிடத்தில் மனதை திருப்புங்கள், அந்த ட்ரூ ரிப்பட்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, சிலரை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வராங்க, ஆனால் மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. சில ஆதாயத்துக்காக யோவான்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. இதை அறிந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 7-8 வாசிங்க. மத்தேயு 3. கொடுங்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ட்ரூ ரிப்பன்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா கனி. கனினா என்னது? கனினா என்னது? குணம் இல்லையா. நம்முடைய குணத்தில் அது வெளிப்படும். இன்றைக்கி வந்து ஒரு ஜென்யூன் ஃபெய்த்துக்கும் ட்ரூ ரிப்பன்டன்ஸுக்கும் மெய்யான மனம் திரும்புதலுக்கும் ஒரு உண்மையான விசுவாசத்துக்கும் எடுத்துக்காட்டு என்ன, வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குணம். அதை தான் அவர் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழுங்க. நான் மனம் திரும்பிட்டேன் நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். இந்த 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 பிரசங்கம் எல்லாருமே யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா புறஜாதியாருக்கு சொல்லலை அவர். நிறைய நேரத்தில் நம்ம நினைஞ்சுக்கிறோம் இந்துக்கள் மனம் திரும்பணும், முஸ்லீம்ஸ் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாங்க பழைய புதிய ஏற்பாட்டு எலியா யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னா விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புகள் அப்படின்ட்டு இல்லையா. மெய்யான மனம் திரும்புதல் இன்றைக்கி நம்மகிட்டே இல்லை அப்படின்னா இது நமக்கும் ஒரு பாடம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவை அப்படிங்கிறத அவர் அழகாக உணர்த்துறாரு. சரி, இப்போவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொல்கிறாரு. 10வது வசனம் வாசிங்க. சரி, பழைய ஏற்பாட்டு எலியா பற்றி நம்ம படிக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் பற்றி அவர் போதித்தாரா? இரு சாராராக மக்கள் பிரிக்கப்பட்டார்களா? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்த செப்பரேஷன் இருந்துச்சா? இருந்துச்சு இல்லையா. அக்னி வந்து இறங்குச்சு, மக்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம்ட்டு ஒரு சாரார் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சாரார் என்ன பண்ணாங்க? ஆமாம், பயம் இருந்தாலும் மெய்யான தேவன் என்று தெரிந்தாலும் அம்மையார் எழுதுவாங்க, அவங்க பாவத்தினால் முதிர்ந்து அழிவுக்கு ஆயத்தமாக இருந்தாங்களாம். யார்? அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரும் முதிர்ந்து போயிருந்தாங்களாம். எதில்? பாவத்தில் முதிர்ந்து தங்களுக்கு அழிவு வர்றதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த அக்னி இறங்கி அந்த சூழ்நிலையை பார்த்தது கூட அவங்க மனம் திரும்பலையாம்.
வாய்ப்பு கிடைத்தும் அதை அவங்க என்ன பண்ணிக்கலையாம், பிரயோஜனப்படுத்தி கொள்ளலையாம் இல்லையா. அதே போல் புதிய ஏற்பாட்டு எலியாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுகிறார், நியாய தீர்ப்பு பற்றி பேசுகிறாரு. உன் லைஃப்பில் கனி இல்லை அப்படின்னா அந்த மரம் என்ன பண்ணப்படும், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு சும்மா ஓரமாக கட்டி வைக்க மாட்டார். என்ன சொல்கிறேன்னு என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் இல்லையா. நிறைய நேரம் மரம் செழிப்பாக வளர்ந்துருந்தாலும் அதில் கனி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை, அப்படி தானே. மரத்தினுடைய தன்மை எதனால் அறியப்படும் அப்படின்னா கனியினால். கனி நல்லா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நல்ல மரம். கனி இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஒரு மரம் நல்ல புசு புசுன்னு வளர்ந்து கனியே இல்லைன்னா அது நிலத்தை கெடுக்கிறது, பக்கத்தில் உள்ள மரத்தையும் கெடுக்குது, அப்படி தானே. அப்போ கனியற்ற வாழ்க்கை இன்றைக்கி ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மையும் நம்ம கெடுத்துக்கிறோம், பக்கத்தில் உள்ளவங்களையும் கெடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்கள், இவர் கோடாரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டுள்ளது. 12 வாசிங்க, மத்தேயு 3:12. சுட்டரிப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. நல்ல கவனிங்க, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சத்தில் சேர்க்கிறாரு, பதரையோ அக்னியில் சுட்டரிக்க. அது என்ன தூற்றுக்கூடை? தூற்றுக்கூடைன்னா என்னது? தூற்றுக்கூடைனா என்னது? தூற்றுக்கூடைனா என்னது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வினோவிங் ஃபேன் அப்படின்னு போட்டிருக்கும். ஃபேன் அந்த வச்சு அதை வீசுனீங்கன்னா என்ன செய்யும், கோதுமை தனியாக வரும், பதரெல்லாம் தனியாக வரும். செப்பரேஷன். நல்லா பாருங்கள், தேவனை அதாவது புற மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இந்த செப்பரேஷனை குறித்து சொல்லலை. யோவான் ஸ்நானகன் யாருக்கிடையே செப்பரேஷன் சொல்கிறாருன்னா தேவனுடைய ஜனங்களுக்கிடையே பிரிவு, 2 சாராராக பிரிக்கப்படுவார்கள், அப்படி தானே. யார்கிட்ட அவர் ப்ரீச் பண்ணுறாரு? தேவனுடைய மக்கள்கிட்ட தான் ப்ரீச் பண்ணுறாரு. அவர்களிடத்தே 2 சாராராக பிரிக்கப்படுறாங்க. ஒருத்தர் கனி கொடுக்குற வாழ்க்கை, ஒருத்தர் என்னது, பதர். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சகலமும் ஆண்டவருக்கு என்று செய்தாலும் ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லை அப்படின்னா அன்றைக்கி வீசும்போது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஆகிடுவோம், பதரை போல் பறந்து போயிடுவோம் இல்லையா. நிறைய நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கிரியைகள் நம்மை ரட்சிப்பதில்லை, இதை நன்கு நம்ம அறிந்திருக்கிறோம். அதே நேரம் உண்மையான மனம் திரும்புதலுக்கும் உண்மையான விசுவாசத்துமோ எதில் வெளிப்படும் அப்படின்னா கிரியையில் வெளிப்படும், கனியில் வெளிப்படும், ஜீவியத்தில், இருதயத்திலும் சுத்தம், ஜீவியத்திலும் சுத்தம். இதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். யோவான் ஸ்நானனும் அதை தான் ப்ரீச் பண்ணார். மெய்யான தேவனிடத்தில் ஜனங்களை திருப்பினார். பழைய ஏற்பாட்டு எலியாவை போலவே உண்மையான பலி யாரை குறிக்கிறதுன்னு அதற்கு திருப்பினார். உண்மையான சுவிசேஷம்னா என்ன அப்படின்ட்டு அதற்கு மக்களுடைய மனதை திருப்பினார். ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழுங்க, உண்மையான மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய ஜனங்களே இருசாராராக பிரிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய ஊழியம் இருந்தது. நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள், யோவான்சனுடைய பிரசங்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரும் மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள். யோவான்சனுடைய பிரசங்கத்தை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய பிரசங்கங்கள் அந்த விதத்தில் இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் மேசியாவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். வரலாற்றில் எலியாவை பற்றி நம்ம படிக்கும் போதெல்லாம் எலியா எப்பவும் தனியாகவே ஆஜராக மாட்டார். எலியா வந்தாலே அங்கே யார் வருவா, யார் வருவா, யார் வருவா? எலியா வந்துட்டார்னாலே அவர் கூட யார் வந்து நிற்பா? கடந்த வாரத்து ஞாபகம் இருந்தால் நமக்கு சொல்ல முடியும். எலியா தனியாக வந்து நிற்க மாட்டார். எலியா வந்துட்டார்னாலே அவங்க கூட ஒரு கூட்டணி வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் 3 பேர் கொண்ட கூட்டணி இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. எலியா எப்பொழுதுமே வரலாற்றில் தனியாக வந்து நிற்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய மெசேஜ் எல்லாமே ரொம்ப டைரக்டாக இருக்கும், ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். குற்றத்தை செய்வது நியாயமல்ல என்று டைரக்டாக அவர் சொல்லுவார். அதனால் அவருக்கு எதிரிகள் உண்டு. ஸோ எப்பொழுது எலியாவுக்கு சுற்றி 3 நபர்கள் கொண்ட கூட்டணி எதிரியாக நிற்பாங்க. பழைய ஏற்பாட்டு எலியாவை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் படிக்கும் போது அவருக்கு 3 எதிரிகள் இருந்தாங்க. யாரெல்லாம்? ராஜா, ஆகாப் ராஜா, 2வது ஏசபேல் வேசி, 3வது ஏசபேலுடைய கைக்கூலிகளான கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த 3 கூட்டணி இருந்துச்சு. இந்த புதிய ஏற்பாட்டு எலியாவுக்கு ஒரு 3 கூட்டணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா
மார்க் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 6வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், எலியா எங்கே இருக்கிறார் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். ஸோ அவர் சிறைச்சாலைக்கு போன ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 17, 18 வாசிப்போம். ம் ஆ ம் ம் வைத்திருந்தான். எதற்கு யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் அனுப்பப்பட்டார்? யார் அவரை அனுப்பினது? ஏரோது இல்லையா? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தன் சகோதரனுடைய மனைவியை அவர் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டார். நியாயமல்ல, நீ செய்தது நியாயமல்ல அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் ஏரோது நீங்கள் பின்வரும் வசனங்களில் பார்த்தீங்கன்னா ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ ஏரோது ராஜா. இந்த ஏரோதியாள் அவர் மனைவியாக எடுத்துக்கொண்ட பிலிப்புவின் மனைவி பேர் ஏரோதியாள். இந்த ஏரோதியாள் எப்படிப்பட்ட பெண் அப்படிங்கிறத நீங்கள் 19வது வசனம் வாசிங்க. ம் ஆ ம் கூடாமல் போயிடுச்சு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏரோதியாளுடைய குணம் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வசனம் வாசிக்கும் போது ஏரோதியாளுடைய குணம் என்னங்கிறது இது என்ன காட்டுது? அவள் எப்படிப்பட்ட குணமுடையவள்? ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று நமக்கு வேதம் காட்டுகிறது. ஏரோதியாள் எப்படிப்பட்ட பெண்ணுங்க? எப்படிப்பட்ட பெண்? எப்படி குணாதிசயம் உள்ளவள்? அதிலே கொடுத்துருக்குல்ல, என்ன சொல்லுது வசனம்? அவளுக்கு சதி செய்ய நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். மனதில் ஒரு திட்டம் தீட்டிட்டாலே செய்ததுக்கு சமம், அப்படி தானே? அப்போ அவள் யார்? பின்னால் செஞ்சாலும் முதல்ல அவளுக்கு என்ன பட்டம் கொடுத்துடலாம் அப்படின்னா கொலைகாரி, அப்படி தானே? வேற என்ன அவளுக்கு? வேற என்ன ஏரோதியாளை பற்றி சொல்லலாம்? வேற வேசி இல்லையா? ஏன் அப்படின்னா தன் கணவனை விட்டுவிட்டு மற்றொரு மனிதனுக்கு மனைவியாகி விட்டாள். வேசித்தனம். நீங்கள் அப்படியே ஒத்துமைப்படுத்தி பாருங்கள். ஏரோது ராஜா அப்படியே ஆகாவுடைய குணத்துக்கு ஒத்தவனாக இருப்பான். சரியாக தன் முடிவுகளை எடுக்க தெரியாதவன், சுயநலம் பிடித்தவன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏரோதியாள். இந்த ஏரோதியாளுடைய குணம் அப்படியே ஏசபேலின் ஆவி அப்படியே இருக்கும். தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிற ஆவி, தீர்மானமான ஆவியை உடையவள். தான் நினைத்ததை சாதிக்கணும், அதற்கு யார் தடையாக வந்தாலும் ஒழித்து கட்டிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஆவி மிக்கவள் இந்த ஏரோதியாள். கொலைகாரி, வேசி. 2 எதிரிகளை பார்த்தாச்சா? பழைய ஏற்பாட்டு எலியாவை போலவே புதிய ஏற்பாட்டு எலியாவுக்கும் ராஜா. 2வது யார்? வேசி, ஏரோதியாள் ராணியாக இருக்கிறாங்க இப்போ. சரியா? 3வது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20வது வசனம் வாசிங்க. மார்க் 6:20. ம் ம் ஆமாம், ஏரோதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவன் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நிறைய ஆலோசனைலாம் கேட்டு கீழ்ப்படிந்து அவன் நடந்து கொண்டிருந்தான். ஆனாலும் ஏரோதியாளின் நிமித்தம் எங்கே வச்சு அடைச்சி வச்சார்? சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தான். இந்த ஏரோதியாளுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தாப்புல சமயம் கூடாமல் இருந்தது. வசனம் 21 சொல்லுது, பின்பு சமயம் வாய்த்தது. யாருக்கு வாய்த்தது சமயம்? ஏரோதியாளுக்கு வாய்த்தது. என்ன அப்படின்னா, ஏரோதோட பர்த்டே வந்துச்சு. அன்றைக்கி எல்லாருக்கும் விருந்து இல்லையா? நாட்டின் சகல பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணப்பட்ட போச்சு. அம்மையார் எழுதுகிறாங்க, டெம்பரன்ஸ் அப்படிங்கிற புக்கில், நான் டைம் ஆயிரும்ட்டு கொட்டேஷன்ஸ் எல்லாம் போட சொல்லலை. டெம்பரன்ஸ் அப்படிங்கிற புக்கில் 50-51 இந்த பேஜில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த விருந்தை பற்றி எழுதும்போது அந்த அன்னைக்கு ஏரோது நடத்தின அந்த விருந்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக், டான்ஸ், வைன் 3 இருந்துச்சான். இசை, நடனம், மதுபானம். இந்த 3 என்ன பண்ணிச்சான்? ஏரோதுவையும் அவனுடைய ஆட்களுடைய மனதையும் மயக்கி மயங்கி போய் கிடந்தார்களாம். மதுபானம் என்ன செய்யும் நமக்கு தெரியும் இல்லையா? மதுபானம் மனிதனை மதிமயங்க செய்யும். சரியான முடிவு எடுக்க செய்ய முடியாது. எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கிற தன்மையை அவன் இழந்து விடுவான். நீங்கள் நாதா பபி விஷயத்தில் பார்க்கலாம், பெல்சாஷர் விஷயத்தில் பார்க்கலாம். ஒயினை குடிச்சிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏரோதும் என்ன பண்ணாராம்? அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாராம். அம்மையார் எழுதுகிறாங்க, ஒரு நடனத்துக்காக தன் நாட்டையே பாதி கொடுக்குறேன்னு சொன்னவன் இவன் ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா?
சலோமி ஏரோதியாளின் குமாரத்தி வந்து டான்ஸ் ஆடுறாப்புல. அப்போது ராஜா அதில் மயங்கி என்ன சொல்கிறாரு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் தருவேன் அப்படிங்கிற. உடனே அந்த சிறுபெண் என்ன செய்கிறா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். 24, 25 வாசிங்க. ஆ ம் 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 என்று கேட்டாள். நீங்கள் பாருங்கள், இந்த சிறுபெண் மகள் எத்தனை வயசு நம்ம குறிப்பிடப்படவில்லை, ஆனாலும் அவள் சுய புத்தி இல்லாதவள். ராஜா கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. உடனே அவன் எங்கே போகிறா, வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். உடனே தாய் என்ன சொல்கிறாங்க, யோவான்சானுடைய தலையை கேள்வி. இப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணோட ஆன்சர் என்னவாக இருந்திருக்கணும், ஐயோ அம்மா என்ன நீங்கள் அவருடைய தலையை கேட்க சொல்கிறீங்களே, இது நியாயமா, இது சரியா, இப்படி தானே கேட்டிருக்கணும். தாயை போல பிள்ளை, அப்படி தானே, சேம் இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். தாய் எப்படியோ அதே குணத்தோடு அவள் மகள். அவள் என்ன செஞ்சால், உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாக போய், ஒரு செகண்ட் கூட தாமதிக்கலையாம். உடனே ராஜாட்ட போய் எனக்கு என்ன வேணும், யோவான்சானனுடைய தலை வேண்டும். ராஜாவுக்கு அப்போ தான் புத்தி தெளிஞ்சிச்சு. வசனம் சொல்லுது, ராஜா உடனே துக்கமடைந்து ஆணை நிமித்தம் என்ன பண்ணார், யோவான்சானனை சிரசேதம் பண்ண வைத்தார். இந்த கூட்டணி நல்லா யோசித்து பாருங்கள். ராஜா, வேசித்தாய், மகள், இதே கூட்டணியை நீங்கள் வேதத்தில் இன்னொரு புத்தகத்திலும் பார்க்கலாம். எங்க, ராஜா, வேசித்தாய், மகள், இதே 3 எதிரி கூட்டணியை நீங்கள் இன்னொரு புத்தகத்துலையும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம், ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். எந்த புத்தகத்தில் பார்க்கலாம்? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17 நீங்கள் பார்க்கலாம். மகாவேசி பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணி, வேசி தாய் வந்தாச்சு, ராஜா வந்தாச்சு. இந்த தாய் சகல வேசித்தனத்துக்கும் அருவருப்புகளுக்கும் அவள் தாய். யாரெல்லாம் அவளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் அவளோட டாட்டர்ஸ். ஸோ இதே கூட்டணியை வெளிப்படுத்தல் 17 நீங்கள் பார்க்கலாம். ராஜா, வேசித்தாய், மகள், இதே 3 எதிரி கூட்டணியை புதிய ஏற்பாட்டு எலைஜாட்டி நீங்கள் பார்க்கலாம். ஏரோது ராஜா, ஏரோதியாள் வேசி, அவளுடைய கைக்கூலியான மகள், இல்லையா? யோவான்சானுடைய வாழ்க்கையை ஏரோதியாள் முடித்து போட்டாள். இதில் யார் ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன், ரொம்ப அபாயகரமான ஆள் யார்? பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், அந்த 3 பேருக்குள்ள கூட்டணியில் யார் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு பார்த்தோம், ஏசபேல். இங்கே ராஜா, ஏரோதியாள், சிறுபெண், இதில் யார் ரொம்ப மோசமான? ஏரோதியாள், இல்லையா? அவன் நினச்சதை என்ன பண்ணிட்டா, சாதிச்சாள், இல்லையா? மத்திய 4வது அதிகாரம், மல்கியா 4வது அதிகாரம், நம்ம வேத வாசிப்பில் வாசித்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் எது? ஃபர்ஸ்ட் கம்மிங்கா, செகண்ட் கம்மிங்கா? செகண்ட் கம்மிங், இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டு எலியா எந்த கம்மிங்கில் வந்தார், எந்த வருகையில் வந்தார்? அவர் இயேசு கிறிஸ்துடைய எந்த வருகையில் வந்தார்? முதலாம் வருகையில் வந்தார். முதலாம் வருகை ஒன்றும் பெரிதும் பயங்கரமான நாள் கிடையாது. 2ஆம் வருகை தான் பெரிதும் பயங்கரமான நாள், அப்படி தானே? நிறைய ப்ராஃபஸிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராஃபஸிஸ் உண்டு, ஒரு சம்பவத்தை வைத்து கூறுகிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சில ப்ராஃபஸிஸ் பார்த்தீங்கன்னா டூயல் ப்ராஃபஸிஸ், இரட்டை சம்பவங்களை வைத்து சொல்லப்படுகிற ப்ராஃபஸிஸ் உண்டு. அதில் சில ப்ராஃபஸி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் ஒரு பகுதி ஒரு காலகட்டத்தில் நிறைவேறும், ஆனால் அந்த முழுமையாக நிறைவேறுவது எப்போ அப்படின்னா 2வது வருகையில். அதற்கு நீங்கள் எடுத்துக்காட்டு 2 சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 26:1062 ஒரு நிமிஷம். ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிம்பாரு. அதே வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் அப்படிம்பாரு. இந்த தீர்க்க தரிசனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றினார். இது பெந்தைகோஸ்தே நாளில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அன்னைக்கு வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்கள் போன்ற அதிசயங்கள்லாம் நடந்துச்சா? இல்லை. அப்போ ஒரு பகுதி பெந்தைகோஸ்தே நாளில் நிறைவேறிச்சு. ஆனால் அந்த கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ அப்படின்னா 2வது வருகையில். சரியா? அதே மாதிரி இன்னொரு தீர்க்க தரிசனமும் நம்ம பார்க்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம். ஆகாய் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6வது வசனத்தில், இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் அசைப்பேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனமும் எப்போ நிறைவேறிச்சு? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஆலயத்தில் வந்தார். அதன் மூலமாக ஆலயம் மகிமை அடைந்தது. இது எந்த தீர்க்க தரிசனம்? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் வந்தார், ஆலயம் மனுஷகுமாரன வந்தார், அந்த ஆலயத்தில் அவர் பிரவேசித்தார். இது ஒரு பகுதி இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில் நிறைவேறியது. ஆனால் மேலே சொல்லப்பட்ட ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன் அப்படிங்கிறது அன்றைக்கி இயேசுடைய முதல் வருகையில் எல்லாம் அசைஞ்சிச்சா? இல்லை. அப்படின்னு சொன்னால் இது எப்போ அந்த கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா, ஆண்டவருடைய 2வது வருகையில் அவர் மீண்டும் சகலராலும் விரும்பப்படுகிறவர் மீண்டும் வருவார். அவருடைய மகிமை தங்கும். அப்போ சகல பூமியும் சமுத்திரமும் வெட்டாந்தரையும் என்ன பண்ணப்படும்? அசைக்கப்படும். இப்படி சில ப்ராஃபஸிஸ் என்ன அப்படின்னா, ஒரு பகுதி 1ஆம் வருகையிலும் முழுமையான பகுதி 2ஆம் வருகையிலும் நிறைவேறுத நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது பார்க்கலாம். இந்த மல்கியாவுடைய தீர்க்க தரிசியும் அட்வென்ட் ரிவ்யூ அண்ட் சாபத் ஹெரால்ட் April 5, 1870 ஜேம்ஸ் ஒயிட் எழுதுனது. இதில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இதை யோவேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் போல, ஆகாய் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் போல, இந்த மல்கியால 4வது அதிகாரம் 5, 6 நம்ம பார்க்குறோம்ல, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்க தரிசியை அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகனால் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டது, ஒரு பகுதி முழுமை அடைந்தது. ஆனால் எப்போ கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனமும் எப்போ முழுமையாக நிறைவேறும் அப்படின்னா, அவருடைய 2ஆம் வருகையில் இல்லையா? அப்போ நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தை பார்க்கும்போது இதில் யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதனுடைய விளக்க உரையில் அம்மையார் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பகுதி யோவான் ஸ்நானனுடைய வருகையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் முழுமையான நிறைவேறுதல் எப்போ அப்படின்னா, எப்போ? அவருடைய 2ஆம் வருகையில் இல்லையா? அப்போது நான் இதை வாசிக்கல, நீங்கள் பார்த்து வாசித்துக்கலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் கூட இதை செக் பண்ணி நீங்கள் வாசித்துக்கோங்க. அம்மையார் எழுதுகிறாங்க, யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு அப்படின்னா, கடைசி நாட்களில் வாழுகிற மக்களுக்கு அவர் ஒரு பிரதிநிதி. ஏன் அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை போலவே கடைசி நாட்களும் ஆளிலும் எலியா என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஊழியத்தை செய்ய போகிறாரு. ஸோ இந்த யோவான் ஸ்நானகன் கடைசி நாட்களில் மக்களுக்கு அவனுடைய வருகையை துரிதப்படுத்துகிற, அவருக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அவர் ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டு எலியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது படித்தோம். அவர் விழுந்து போன இஸ்ரவேல் மக்களிடத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் மக்களை தேவனை நோக்கி திருப்பினார். அன்னைக்கு விக்கிரக ஆராதனையில் மக்கள் விழுந்து கிடந்தாங்க. புதிய ஏற்பாட்டு எலியா யோவான் ஸ்நானனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களில் தான் அனுப்பப்பட்டார். அவங்களும் விழுந்து போன நிலைமையில் இருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, லீகலிசம், மனித பாரம்பரியம், கிரியையினால் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம புதிய ஏற்பாட்டு எலியாவை குறித்து பார்த்தோம். அவருடைய ஊழியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் தான் புதிய ஏற்பாட்டு எலியா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான வசனங்களை பார்த்தோம். அவர் என்னென்னலாம் மிஷன், என்னென்னலாம் ஊழியத்தை செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னெல்லாம் காரியங்களுக்கெல்லாம் மக்களை சரிப்படுத்தணும், வரப்போகும் மேசியாவே அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஆயத்தங்களை அவர் செய்கிறத நம்ம பார்த்தோம். அவருக்குள்ள 3 எதிரிகளை நம்ம பார்த்தோம். அவருடைய முடிவை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். இன்றைக்கி இந்த புதிய ஏற்பாட்டு எலியா நம்ம இடத்துல வைக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் இதில் மனதில் வைத்து நம்ம செல்வோம். ட்ரூ ரிப்பெண்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? மற்றவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு நான் போதிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா,
யோவான் ஸ்நானன் என்ன போதிக்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்கிறேனா, இது வேறு யாரும் சொல்ல முடியாது. என்னை பற்றி சகோதரர் சொல்ல முடியாது, அவரை பற்றி நான் சொல்ல முடியாது. எனக்கு தான் தெரியும் என்னுடைய கனி எப்படிப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புவது என்ன அப்படின்னா, இருதய சுத்தம், ஜீவியத்திலும் சுத்தம். வெளியில் மட்டும் சுத்தமாக இருக்கிற மாதிரி நற்கிரிகள் மட்டும் நம்மை ரட்சிப்பதில்லை. இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், ஜீவியமும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கனி வெளிப்படும். அப்போ தான் நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம தைரியமாய் நிற்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். இருதயத்தில் சுத்தம், ஜீவியத்திலும் பரிசுத்தம், இச்சையடக்கம், தன்னடக்கம், சுய ஒழுக்கம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? லூக்கா 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் யோவான் சொல்லுவார் இல்லையா, உருவகமாக கரடு முரடு மேடு பள்ளம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? இன்னும் நான் ஷேப் பண்ணப்படாமல் இருக்குனா? என்கிட்ட இருக்கிற அந்த எட்ஜஸ் எல்லாம் இன்னும் சரி பண்ணப்படவில்லையா இல்லையா? எவ்வளோ நாள் நம்ம அப்படியே இருக்க போகிறோம் கரடு முரடு மேடும் பள்ளத்தோடே? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட குணத்தோடு நம்ம இருக்கும்போது என்னத்தான் வசனம் கேட்டாலும் அது உள்ளே என்ன செய்யாது? வேலை செய்யாது. அதற்குரிய பலன், அதற்குரிய வேலை செய்ய விடாமல் நம்முடைய குணம் என்ன பண்ணுமா? பிளாக் பண்ணி வச்சுருமா. அதனால தான் மெசியா யோவான்சனுடைய மெயினான வேலை என்ன இருந்துச்சு அப்படின்னா, மக்களுடைய மனதை சரிப்படுத்துவது. அப்போ தான் அந்த இயேசு கொஞ்சம் ஊழியம் வெற்றிகரமாக முடியும். அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க, அநேகர் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கும் நமக்கும் அவர் கொடுக்குற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, கரடு முரடு மேடு பள்ளம் நம்முடைய குணத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் அதை என்ன பண்ணணும்? சரிப்படுத்த வேண்டும். யோவான்சனுடைய வாழ்க்கை யாரை தான் பாயிண்ட் பண்ணி காட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் பாயிண்ட் பண்ணி காட்டுச்சு. அவருடைய குணம், பேச்சு, அவருடைய வாழ்க்கை முழுவதும். கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பிரதிபலிப்பது. என்னுடைய காரியங்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். என்னுடைய கற்பனை அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. அம்மையார் எழுதுகிறாங்க டிசைர் ஆஃப் ஏஜஸில், நமது ஜீவியமும் குணமும் தேவ பிரமாணத்திற்கு இசைவாக இல்லாவிட்டால் நாம் தேவ ஜனமாக இருக்க முடியாது. நல்ல மனதில் வைத்துக்கொள்வோம், கவனிக்காமல் விட்டுறாதீங்க. நமது ஜீவியமும் குணமும் தேவ பிரமாணத்திற்கு இசைவாக இல்லாவிட்டால் நாம் தேவ ஜனமாக இருக்க முடியாதான் இல்லையா? அப்போ என்னுடைய குணம் தேவனுடைய பிரமாணத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா அப்படிங்கன்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் அழகான தருணத்தை நமக்கு கொடுத்துக்கிறார். தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட அவருக்கு ஏற்ற கனியை கொடுக்கத்தக்க விதத்திலே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.